குட்டையில் அழுகி போய் கிடந்த மனித எலும்புகள், அதன் அருகிலேயே கிடந்த ஆடைகள், செருப்புகள், பைக் சாவி மற்றும் லைட்டர். 2 மாதங்களுக்கு முன்பு காணாமல் போன தனது தங்கை மற்றும் கட்டட மேஸ்திரியின் ஆடைகள் என அழுத உறவினர்கள். தகாத உறவில் இருந்த கட்டட மேஸ்திரியும் பெண்ணும் குட்டையில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டார்களா அல்லது யாரேனும் கொலை செய்து குட்டையில் தூக்கி வீசினார்களா? நடந்தது என்ன? நார்த்தாம்பூண்டி ஏரி, பழங்கோவில் ஏரி, இந்த 2 ஏரியும் இணையிற இடத்துல உள்ள குட்டைக்கு பக்கத்துல மனித எலும்புகள் கடந்திருக்கு. கூடவே துர்நாற்றமும் வந்திருக்கு. நாய் இழுத்துட்டு வந்து போட்ட எலும்புகளை பார்த்த ஒருத்தர் போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு அங்க வந்த போலீசார் ஆய்வு பண்ணியிருக்காங்க. அப்போ குட்டைக்கு பக்கத்துல ஒரு ஆண் மற்றும் பெண்ணோட ட்ரெஸ், செருப்பு, பைக் சாவி மற்றும் லைட்டர் இதெல்லாம் கடந்திருக்கு. அதே மாதிரி குட்டைக்குள்ள 2 சடலம் அழுகி போய் எலும்புகளா கடந்திருக்கு. இந்த தகவல் தெரிஞ்சு சுற்று வட்டாரத்துல உள்ள மக்கள் குட்டைக்கு ஓடி வந்திருக்காங்க. அப்படி ஓடி வந்தவங்கள்ல ஒரு பொண்ணு, இது என் தங்கச்சியோட ட்ரெஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த பொண்ணுகிட்ட விசாரிச்சப்பதான் பல உண்மைகள் தெரிய வந்துச்சு. திருவண்ணாமலை நார்த்தாம்பூண்டியில் உள்ள கட்டட மேஸ்திரி பச்சையப்பன் தினமும் மது குடிச்சிட்டு வந்து அவருடைய மனைவி கீதாவை அடிச்சு கொடுமைப்படுத்தினதோட வீட்டுக்கு பணமே கொடுக்காம இருந்திருக்காரு. அதோட மனைவி கிட்டையும் பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காரு. ஊர் முழுக்க கடன் வாங்கி வச்சுட்டு கொஞ்ச நாள் ஊர் பக்கமே தலை காட்ட மாட்டாரு பச்சையப்பன். அதனால கடன் கொடுத்தவங்க மனைவி கீதா கிட்ட வந்து கேட்டு கேட்டு தொல்லை பண்ணியிருக்காங்க. அதனால வடபொழுதியூர்ல உள்ள இன்னொரு கட்டட மேஸ்திரியான முருகன் கூட சித்தாள் வேலைக்கு போயிருக்காங்க கீதா. ஏற்கனவே திருமணமாகி மனைவியை பிரிஞ்ச முருகனுக்கும் கீதாவுக்கும் தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. அதனால முருகனோட அடிக்கடி வெளியூருக்கும் போய் வேலை பார்த்திருக்காங்க கீதா. இவங்க 2 பேரோட தகாத உறவை பத்தி தெரிஞ்ச கீதாவோட அக்கா 2 பேருக்குமே வேற வேற குடும்பம் இருக்குது. ஊர் முழுக்க கேவலமா பேசுறாங்க. தகாத உறவை கைவிட்டுருங்க அப்படின்னு கண்டிச்சிருக்காங்க. ஆனாலும் 2 பேருமே தகாத உறவை கைவிடுற மாதிரி தெரியல. 2 மாசத்துக்கு முன்னால வழக்கம் போல கீதா கிட்ட பணம் கேட்டு சண்டை போட்டிருக்காரு பச்சையப்பன். பீரோவுல இருந்த பணத்தை எடுத்துட்டு பச்சையப்பன் வீட்டை விட்டு போனதும் கூட்ரோடு வரைக்கும் போயிட்டு வரேன்னு தன்னுடைய மகன் கிட்ட சொல்லிட்டு முருகனோட பைக்ல ஏறி போயிருக்காங்க கீதா. ஆனா வீட்டுக்கு திரும்பி வரவே இல்லை. கீதா அடிக்கடி வெளியூருக்கு போய் வேலை பார்த்துட்டு வர்றதால அப்படித்தான் வேலைக்கு போயிட்டாங்களோன்னு அவங்களோட பிள்ளைகளும் கீதாவோட அக்காவும் நினைச்சிருக்காங்க. அதனால கீதாவை அவங்க தேடவும் இல்லை, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் இல்லை. அதே நேரம் கீதாவோட செல்போன் பழுதானதால ஒரு கடையில சர்வீஸுக்கு கொடுத்துட்டாங்க. அதனால 2 மாசமா அவங்க பேசவும் இல்லை. அதே போல முருகனோட செல்போன் எண்ணுமே ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்திருக்குது. இந்த சூழல்ல தான் குட்டைக்கு பக்கத்துல முருகனும் கீதாவும் அழுகி போய் எலும்பா கிடந்ததோட கடைசியா அவங்க 2 பேரும் போட்டிருந்த ஆடைகள் மற்றும் செருப்புகள் கடந்திருக்கு. இதுக்கு மத்தியில குட்டைக்கு பக்கத்துல 4 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பைக் நின்னதாகவும் யாராவது குட்டைக்கு வந்திருப்பாங்கன்னு நினைச்சிட்டோம்னு சிலர் சொல்லி இருக்காங்க. அப்படின்னா 4 நாளைக்கு முன்னாடி தான் பைக்கை யாராவது திருடி இருப்பாங்களா அல்லது கொலை செஞ்சு சடலத்தை 4 நாளைக்கு முன்னாடி தான் குட்டைக்கு வந்து போட்டாங்களா இல்ல 2 மாசத்துக்கு முன்னாலேயே கீதாவும் முருகனும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா? பெருசா ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிங்கிறதால யாரு கண்ணுலையும் சடலம் படலையா? இப்படி பல கேள்விகள் எழுந்திருக்குது. முழுமையா விசாரணை முடிஞ்சாதான் இது தற்கொலையா இல்ல கொலையாங்கிறதுக்கான கேள்விக்கான விடை கிடைக்கும்.